அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். திரவிய சங்கரகம் என்கின்ற நூல் நமக்கு அடிப்படை தத்துவங்களை பற்றி விவரமாக கூறி வருகிறது. அதனுடைய காதைகள் சுருக்கமாக இருந்தாலும் அவற்றின் அடிப்படையிலே நாம் பிற நூல்களிலிருந்தும் அந்த உரை நூல்களிலுமிருந்தும் நாம் தத்துவங்கள் குறித்தவற்றை கற்று வருகிறோம். இதில் தத்துவங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஜீவன், அஜீவன், ஆசிரமம், பந்தம், சம்பரை, நிர்ஜரை என்பது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதில் முடிவாக இருக்கக்கூடியது மோட்சம், வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சம். அதனை குறித்து நமக்கு திரவிய சங்கரகம் என்ன கூறுகிறது? மோட்சம் என்பது சவ்வச கம்மேனோ ஜோ கய ஹேது அப்பனோஹு பரிணாமோ நேயோ சபாவமோகோ தவ்வபீமோகோ கம்மபுத பாவோ. நாம் மற்ற தத்துவங்களிலே எப்படி பார்த்தோமோ, ஆசிரமம், பந்தம், சம்மரை, நிர்ஜரை இவற்றில் எல்லாமே பாவ திரவிய என்று இரண்டு வடிவங்களை பார்த்தோம். பாவ என்பது அது எண்ணத்தால், அந்த எண்ணமானது வருவது, எண்ணத்தால் விளைவது. திரவிய என்று சொல்வது கர்ம புற்கள அணுக்களால் விளைவது. ஆசிரமம் இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, சம்மரையாக இருந்தாலும் நிர்ஜரையாக இருந்தாலும் அது எண்ணத்தால் விளைந்தால் அது பாவம். கர்ம புற்கள அணுக்கள் அந்த வினைகள் என்று நாம் சொல்கிறோம். வினையினுடைய வினை புற்களமானது, அதனால் வரக்கூடியது, அது திரவியம் என்று சொல்கிறோம். அதுபோல தான் மோட்சமும் பாவ மோட்சம், திரவிய மோட்சம் என்று இரண்டு வகையாக இங்கே காட்டப்படுகிறது. சவ்வச கமோனோ ஜோ கய, எல்லா கர்மங்களும், சவ்வ எல்லா கர்மங்களும் அழிவது, க்ஷயம் ஆவது எதற்கு உதவுகிறது என்று சொன்னால், அப்பனோஹு பரிணாமோ, எதனால் அது விளைகிறது? பரிணாமத்தால். அப்ப என்று சொன்னாலே ஆத்மா என்று நாம் பல இடங்களிலே பார்த்துருக்கோம். பிராகிருதத்தில் அப்பா, அப்ப என்ற அந்த வார்த்தைகள் ஆன்மா என்பதனை குறிப்பது. அந்த ஆன்மானுடைய பரிணாமத்தால் என்று சொன்னால் அதனுடைய எண்ணத்தால். அந்த எண்ணத்தால் எல்லா கர்மங்களும் அழிந்து விட்டால், எண்ண அழிவு ஏற்பட்டு விட்டால் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நேயோ என்றால் அறிந்து கொள்ளுதல். அது பாவ மோகோ, பாவ மோட்சம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தவ்வபி மோகோனா திரவிய மோட்சம். அது என்ன? கம்ம புத பாவோ, அந்த கர்ம புற்களங்கள் நீங்குவது. அதாவது எண்ணத்தால் எல்லா கர்மங்களையும் துறந்து விட்டால் அது பாவ மோட்சம். அந்த எண்ணத்தால் துறந்த பிறகு கர்ம புற்கள அணுக்கள் எல்லாம் அந்த ஆன்மாவை விட்டு வெளியேறிவிட்டால் அது திரவிய மோட்சம். இந்த ரெண்டு விதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இவற்றை நமக்கு அறிந்து கொள்வதற்கு பாவ மோட்சம் என்பது வினைகளின் அழிவிற்கு காரணமாகிய ஆத்மாவின் எண்ணம். திரவிய மோட்சம் என்பது அந்த வினைகள், புற்கள வினைகள் முற்றுமாக உயிரை விட்டு விலகுவது. அதுதான் அந்த இதில் சொன்னதுடைய பொருள். இப்போ இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக மேருமந்திர புராணத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். யோகமே பாவம் தம்மால் உயிரினை ஆத்த கம்மம், யோகமே பாவம் தான் உயிரினை உற்ற பொழுதின், யோகமே பாவம் தாமும் உயிரின் கண் விடுதல் வீடாம், யோகமே பாவம் தம்முள் உவந்தெழும் அரச என்றான். இது முதல் அதிகாரத்தில் வருது. வைஜெயந்த மகாராஜனுக்கு சுயம்பநாம தீர்த்தங்கரர் சொல்வது போல. அதனால்தான் அந்த இடத்துல அரச என்று அவரை விழித்து
கூறினார் என்று இதில் வருகிறது. நமக்கு அது கதைப்போக்கில் வர்றதால அந்த வார்த்தைகள் வருது. ஆனால் நமக்கு தேவை மற்றவை தான். யோகம் என்று சொல்லப்படுபவை செயல். அந்த செயல்கள் முற்றுமே எதுவும் இல்லாமல் போய்விட்டால், மனம், வசனம், காயம், இதைத்தான் இந்த மூணைத்தான் யோகம் என்று நாம் சொல்கிறோம். அந்த யோகத்தால் தான் வினை வருகிறது. அந்த யோகமே இல்லாமல் போனால் எந்த வினையும் வருவதும் கிடையாது. இருக்கின்ற வினைகளும் உதிர்ந்து போய்விடும். இந்த மாதிரியான எண்ணம் பாவத்தால் வந்து சேர்ந்து விட்டால் அது உயிரை விட்டு அந்த வினைகள் எல்லாம் விலகிவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இது பாவம் தாமும் உயிரின்கண் விடுதல் வீடாம். அந்த வீடு தான் பாவ மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணத்தால் கிடைக்கின்ற வீட்டு உணர்வு, பாவ மோட்சம் என்று இதிலே கூறுகிறார். இது இரண்டாவதாக திரவிய மோட்சத்தை பற்றி இங்கே கூறுகிறார் பாருங்க. இப்போ அது நமக்கு அதில் தெரிஞ்சிடும். வினையற விட்ட பொழுதின் வெடித்த வேரண்டம் போல் நினைவரும் குணங்கள் எட்டும் நிறைந்து மேல் நோக்கி ஓடி முனிவரும் உலகம் மூன்றும் இறைஞ்ச உலகின் உச்சி கணைகள் அரச நிற்றல் கைவலம் ஆகும் கண்டாய். கைவல்யம் சித்தலோகம், கைவல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தசிலா என்று கூறப்படுகின்ற அஷ்டம பிருத்வி என்று சொல்லப்படுகின்ற சித்தலோகம், அதுதான் கைவலம். அந்த கைவலத்தை அது எங்கே இருக்குது? உலகினுடைய உச்சியில் இருக்குது. அது எப்போ போய் சேரும்? வினை அற விட்ட பொழுதின், வினை சுத்தமாக விட்டவிடவன் என்ன செய்யணும்னா, வெடித்த வேரண்டம் போல் ஒரு ஓமை சொல்கிறார். ஆமணுக்கு விதை இருக்கு இல்லைங்களா, அது முத்தி வெடிக்கும்போது வானத்தை நோக்கி அந்த விதை பறக்கும். தானாகவே அது முற்றி அதனுடைய இது வெடிக்கும்போது பார்க்கலாம். அது கிராமத்தில் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் கூட. அதுபோல் அந்த ஆமணுக்கு விதை எப்படி முற்றியவுடன் தானாகவே வெடித்தவுடன் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையானது வானத்தை நோக்கி பறக்கிறதோ அதுபோல வெடித்த வேரண்டம் போல் நினைவரும் குணங்கள் எட்டும் நிறைந்து, 8 வினை கழிந்தவுடன் கிடைக்கக்கூடியவை 8 குணங்கள். அந்த 8 குணங்கள் நிறைந்த உடனே அந்த ஆன்மா என்ன செய்கிறது என்று சொன்னால், உலகின் உச்சிக்கு நிற்றல் கைவலம், கணைகள் அரச என்று சொல்வது அந்த அரசரை விழிக்கின்ற அந்த வார்த்தை. அதனால் அந்த கைவலத்துக்கு போய் சேர்ந்து, இது திரவிய மோட்சம். அப்போ என்ன? 8 வகையான வினைகள் நீங்க வேண்டும். அது கர்ம புற்கல வினைகள் என்று நான் சொன்னேன். அதுதான் அந்த திரவிய மோட்சம். இப்போ இதை நம்ம எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகாவீரர் சமோசரணத்திலே அமர்கிறார். தன்னுடைய காதி கர்மங்கள் எல்லாம் அழிந்தவுடன் அவர் சமோசரணத்திலே அமர்கிறார். அனந்த நான்மையை பெற்றுவிட்டார். அப்போ அவர் மோட்சம் அடைஞ்சிட்டாரா இல்லையா அந்த கேள்வி இருக்கிறது. எப்போ அவருடைய காதி கர்மங்கள் எல்லாம் விலகிவிட்டனவோ அப்போதே அவருடைய ஆத்மா தூய்மை அடைந்து விடுகிறது, ஆன்மா தூய்மை அடைந்து விடுகிறது. அப்புறமும் அவர் இருக்கிறார். ஏனென்றால் காய யோகம் என்று இருக்கிறது. மற்ற அகாதி வினைகள் எல்லாம் நிலுவையாக இருக்கின்றன. அவையெல்லாம் அழிய வேண்டும். அப்போ தான் 8 குணம் வரும். இப்போ 4 குணங்கள் தான் வந்திருக்கு. இப்போது அவர் மோட்சம் அடைந்து விட்டாரா இல்லையா என்று கேட்டால், அவர் மோட்சம் அடைந்து விட்டார். அதற்கு பெயர் பாவ மோட்சம். எண்ணத்தால் அவர் மோட்சம் அடைந்து விட்டார். அவருடைய உடல் இங்கே தான் இருக்கிறது. மீதி இருக்கின்ற 4 அகாதி வினைகளிலே பாக்கி இருக்கக்கூடிய வினைகள் இங்கு தான் இருக்கின்றன. அவருடைய ஆன்மாவோடு தான் இருக்கின்றன. அப்போ அவர் அடைந்திருப்பது பாவ மோட்சம். எப்போது அந்த அகாதி கர்மங்களையும் விட்டு இந்த உடலையும் விட்டு அவருடைய ஆன்மா சித்தசிலையை நோக்கி செல்கிறதோ அது திரவிய மோட்சம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த பாடல்களில் நமக்கு சொல்கிறாங்க. எப்போ 8 குணம் 4 குணங்கள் அடைந்திருப்பது பாவ மோட்சம். சுலபமாக சொல்லணும்னா 8 குணங்கள் நிறைந்திருப்பது, அகாதி கர்மங்கள் அழிந்த பிறகு 8 குணங்கள் நிறைந்திருப்பது திரவிய மோட்சம். இப்போ இதற்கும் மும்மணி மிகவும் முக்கியம்னு சொல்கிறாரு அந்த பாடலில். அது கூடுதலாக இதையும் பார்க்கலாம். என்ன மும்மணினா என்ன? நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம். இந்த 3ம் இருந்தால்தான் அது அப்படியே வீட்டுக்கு வழியாக அமையும், மோட்சத்துக்கு வழியாக அமையும்.
உரைத்த இப்பொருளின் மெய்மை உணர்வது நல்ல ஞானம். இப்பொருளின்னா நம்ம இப்போ சொன்ன ஜீவன் அஜீவன் ஆசிரமம் பந்தம் சம்மரை நிர்ஜரைன்னு சொன்னது எல்லாமே பொருள்கள் தான், திரவியங்களில் தான். அந்த திரவியங்களுடைய மெய்மை அதனுடைய உண்மையை உணர்ந்துவது நல்ல ஞானம். புறப்பற தெளிதல் காட்சி. புறப்பறனா ஐயம் தெரிபெற என்று சொல்கிறோம்ல, சந்தேகமே இல்லாமல் தெளிந்து கொள்வது காட்சி. பொருந்திய இரண்டும் ஒன்றில். இரண்டும் ஒன்றில், அது ரெண்டும் சேர்த்து தரித்தல், ஒன்றாக சேர்த்து தரித்தல்னா கடைப்பிடித்தல் நல்லொழுக்கமாகும். சாற்றிய மூன்றும் ஒன்றின். இந்த இடத்துல ஒன்றின் என்பது மூணும் ஒன்றாக சேர்வது, தனித்தனியாக இருக்காது. எப்பயுமே அது மூணு ஒன்றா சேர்ந்தது தான் பேர் முன்மணி. ஒன்றின் விரையொளி தாரோய் மெய்நெறியாவதாமே, அதுதான் மெய்நெறி என்கின்ற வீடு என்று இதிலே சொல்கிறார். அதனால் இந்த ப்ராசஸ் நம்ம செய்தது எல்லாமே அந்த ஆசிரமங்களை தடுத்து சம்மரையாக்கி நெஜரையாக்கின உடனே அப்போது நல்ஞானம் நல்காட்சி நல்லொழுக்கம் எல்லாம் பூர்த்தி அடைந்து விடுகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து பூர்த்தி அடையும் பொழுது வீட்டு இன்பம் அல்லது வீட்டு நிலை கிடைக்கிறது என்று இதிலே நாம் பார்க்கிறோம். அதனால் மோட்சம் என்பது 7வது தத்துவத்தை நாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த 7 தத்துவங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதார்த்தம் என்பது நவபதார்த்தம்னு பார்த்தோம் 9. இப்போ இந்த 7 தத்துவங்களிலும் ஆசிரமத்தில் பாவம் புண்ணியம் அடங்கும். இருந்தாலும் அந்த பாவம் புண்ணியங்களை தனியாக சொல்வது பதார்த்தம். புண்ணியம் பாவம் அது என்ன? சுக சுக பாவஜுத்தோ புன்னம் பாவம் ஹவந்தி கலு ஜீவாஹா சாதம் சவு சஹாவு நாமம் கோதம் புன்னம் பராணி பாவம் ச. சுகம் அசுகம், நல்ல எண்ணம் தீய எண்ணம் அதோடு சேர்ந்திருக்கின்ற அந்த ஜீவன் கலு என்றால் உண்மையிலேயே ஆகிறது. என்னமா ஆகிறது? புண்ணிய ஜீவனாகவும் பாவ ஜீவனாகவும் ஆகிறது. சுகம் அதாவது சுப வினைகளை கட்டி கொண்டால் புண்ணிய ஜீவன், அசுப வினைகளை அதாவது தீய வினைகளை கட்டுக்கொண்டால் அது பாவம். அந்த ரெண்டுத்தையும் ஜீவனுக்கு ஏற்படுகிறது. அது புண்ணிய ஆத்மா பாப ஆத்மா என்று ஆகிறது. காரணம் என்னென்னா சுப வினைகளை கட்டிக்கொள்வதா. சாதம் என்றால் சாதா வேதனியம் என்ற அந்த அகாதி கர்மம். சகாவு ஆயுள், சுகாவுன்னா ஆயுள், சுக ஆயுள். சாதா வேதனியம் என்றால் இன்பம், சுக ஆயுள் என்றால் 3 ஆயுள் சுக ஆயுள். நரகம் தவிர மீதி 3ம் சுகம், தேவ மனித விலங்கு. அதன் பிறகு நாமகர்மம் இருக்குது, கோத்திரம், அவை எல்லாமே புண்ணியத்திலே சேர்ந்துக்க புன்னம். பராணி பாவம், மற்றவையெல்லாம் பாவ கர்மங்களாக இருக்கும். கொஞ்சம் விளக்கம் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். இதில் புண்ணியம் பாவம்னா நல்ல எண்ணங்களை உடையவர்கள் புண்ணியாத்மா, தீய எண்ணங்கள் உடையவர்கள் பாவ ஆத்மா. இதில் தேவ மனித விலங்கு பிறவிகள் 3ம் சாதா வேதனிய வினம் என்ற இன்பம், அதுவும் சுப ஆயுள் நாம வினைகள் அவை உச்ச கோத்திரம் ஆகியவை புண்ணிய வினைகள். காதி வினைகளும் பிற வினைகளும் பாப வினைகள். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கணும், அப்போ தான் தெரியும். இப்போ தர்ஷனாவரணியம் என்பது காதி வினை. தர்ஷனாவரணியம், ஞானாவரணியம், மோகனியம், அந்தராயம் முதல்ல இருக்க 4ம் காதி வினைகள். அதை கூட்டினீங்கன்னா 37 வினை வரும். அந்த 37மே பாப வினைகள் தான். அவை காதி வினைகள் என்பது உயிருக்கு இன்னலை தரக்கூடியவை. அதனால் அவை எல்லாமே பாவ வினைகள். அதில் தான் பார்த்து பாவங்காலத்தில் போட்டிருக்கு. வேதனியத்தில் 2 இருக்குது, இன்பம் துன்பம்னு. இன்பம் என்பது புண்ணிய வினை, துன்பம் என்பது பாவ வினை. ஒன்றா பிரியும். ஆயுள் கர்மத்தில் மொத்தம் 4. அதில் தேவர் மனிதர் விலங்கு இந்த 3ம் புண்ணிய வினையாக இருக்கும். நரகர் பாப வினையில் இருக்கும். இப்போ நாம வினையில் மட்டும் கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. 93 கர்மத்தில் புண்ணியத்தில் 63ம் பாவத்தில் 50ம் கொடுத்துருக்கு. இப்போ கூட்டினீங்கன்னா எத்தனை வருது பாருங்க, அதிகமாக ஒரு 113 வரும். ஆனால் 93 தான் டோட்டலாக கொடுத்துருக்க. காரணம் என்னன்னா, நாம வினையில் ஒரு 20 வினைகள் புண்ணியத்திலையும் இருக்கும் பாவத்திலையும் இருக்கும். புண்ணியத்திலையும் அந்த 20 வினைகள் இருக்கும், பாவத்திலையும் அந்த 20 வினைகள் இருக்கும். அது டபுள் ஆகிருக்கு. அந்த இடத்துல 2 என்ட்ரி, டபுள் என்ட்ரி மாதிரியா இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு 20 கழிச்சிட்டோம்னா 93 தான். அந்த விளக்கம் நம்ம பார்க்கலாம்.
அதே போல் கோத்திரத்திலையும் உச்ச கோத்திரம் என்பது புண்ணிய வினை, நீச்ச கோத்திரம் என்பது பாப வினை. இப்போ பார்த்தீங்கன்னா அகாதி கர்மத்தில் தான் புண்ணிய வினைகள் இருக்குது, 68 இருக்குது. பாப வினைகள் பார்த்தீங்கன்னா காதி கர்மத்தில் இருக்கக்கூடிய 37, மீதி இருக்கிறதெல்லாம் அகாதி வினைகள். காதி வினைகள் 37, அகாதி வினைகளும் சேர்ந்து 100 உத்திர வினைகள். 148 தான் டோட்டலாக. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். அதை உத்திர வினைகள் என்பது 148. அதில் 68 வினைகள் புண்ணிய வினைகளாகவும் 100 வினைகள் பாப வினைகளாகவும் இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா 68 100 168. புண்ணிய வினைகள் 68, பாப வினைகள் 100, 168. இதில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த நாம வினைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பரிசம் என்கின்ற ஊறு 8, சுவை என்கின்ற 5, நாற்றம் என்கின்ற 2, நிறம் என்கின்ற 5, அந்த வகை இருக்கு இல்லைங்களா, அது மொத்தம் 20 வருது. இந்த ஊறு, சுவை, நாற்றம், நிறம் எல்லாமே சுப வினையிலையும் இருக்கும், அசுப வினையிலும் இருக்கும். இதை நம்ம சுபவினை தான் இது, அசுப வினை தான் இது என்று நாம் பிரிக்க முடியாது. அதனால் அது சுபத்திலையும் கொடுத்துருக்கு, அதாவது புண்ணியத்திலையும் கொடுத்துருக்கு, பாபத்திலையும் கொடுத்துருக்கு. அதனால தான் 168 வருது. ஒரு 20 ஏதோ ஒன்றுத்தில் கழிச்சணும். அப்போ 148 உத்திரவினைகள் டோட்டலாக நமக்கு கிடைத்து விடுகின்றன. அதனால் அந்த புண்ணிய வினைகள் பாப வினைகள் என்பது ரெண்டும், புண்ணியம் பாவம் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா தத்துவம் 7, அதோ கூட இது 2 சேர்த்தா பதார்த்தம் 9. அப்போ இந்த 2வது அதிகாரத்திலே நமக்கு நூலாசிரியர் நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் தத்துவங்கள் 7, அதோடு 2 பாப புண்ணியம் 2 சேர்த்து பதார்த்தங்கள் 9 என்பதற்கான விளக்கத்தினை நமக்கு இந்த காதைகள் மூலமாக கொடுத்து 38வது காதையோடு 2வது அதிகாரத்தை அவர் நிறைவு செய்கிறார். மிக சுருக்கமாக இருந்தாலும் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியவை எல்லாம் 3வது அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எவை என்பதனை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். 2வது அதிகாரம் இதோடு நிறைவு பெறுகிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல் இதுலேயும் யூடியூப்லேயும் நிறைவு செய்கிறேன். யூடியூப்பில் சவுண்டு கம்மியாக வருது. நானே அதை செக் பண்ணி பார்த்தேன், என்ன கோளாறு தெரியல. இருந்தாலும் அதற்காகவே நான் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கையும் நான் குழுக்களில் பகிர்ந்திருக்கிறேன். அந்த வாய்ஸை கேட்டாலே அதில் கேட்பதிலே கூட பெரும்பாலும் தெளிவு பிறக்கலாம். அது தேவைப்படுறவங்க அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸையும் பார்த்துக்கலாம். நல்லறம் என்ற அந்த யூடியூப்பை தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்குமாறும் உங்களுடைய கருத்துக்களை அதிலே பதிவுமாறும் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.